ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? செட்டு ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு, டி செட்டு 4 செட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டு வச்சு இந்த ஈக்குவேஷன் கரெக்டானு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வந்து ஆர்ஹெச்எஸ் ரெண்டையும் கொண்டு வந்து ஈக்குவலாக இருந்தால் இது வந்து என்ன பண்ணணும்? இது வந்து ட்ரூன்னு சொல்லணும், இல்லாட்டி நாட் ட்ரூன்னு சொல்லிடணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிப்போமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, சி இஸ் ஈக்குவல் டு 3, 4, டி இஸ் ஈக்குவல் டு 1, 3, 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னால் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி, பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி. இது ரெண்டும் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்னென்னு எடுத்து எழுதிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபஸ்ட்டு என்னது? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 இன்டர்செக்ஷன் ஆஃப் சி. சி என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடையாது, இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். இதில் இருக்க எலமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கணும், இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கணும். என்ன காமனாக இருக்குது? 1 இருக்கா? இல்லை. 2 இருக்கா? இல்லை. 3 இருக்குது. அப்போ 3 இருக்குது. 4 இருக்கா? இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 என்னது? சி என்னது? வெறும் 3 தான். ஒன்லி 1 எலமெண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி. பி என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5 இன்டர்செக்ஷன் ஆஃப் டி. டி என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது? இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவான எலமெண்ட்ஸ் சேம் எலமெண்ட் மட்டும்தான் ரைட் பண்ணணும். 2 இருக்கா? இல்லை. 3 இருக்குது. 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி, பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டோம். அதில் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் டி சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி என்னது? 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி என்னது? பி 3, 5. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம்? 3, 3, 3, 5 3, 3, 3, 5 அவ்வளோதான். இதே ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ்னால் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 1, 2, 3, பி வந்து 2, 3, 5 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5ன்னு எழுதணுமா? இப்போ 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 3, 5. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டி. அப்போ சி கிராஸ் டி எப்படி சி ஃபஸ்ட்டு என்னது? சி வந்து 3, 4, டி வந்து 1, 3, 5. இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு தமிழில் என்னது? குறுக்கு பெருக்கல். 3, 1, 3, 3, 3, 5, 3, 4, 3, 3, 3, 5. ரைட் பண்ணலாமா? 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4, 1, 4, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸில் என்ன பண்ணணும்? ரெண்டையும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷனாக என்ன பண்ணணும்? யூனியனாக தான் சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷனாக பொதுவான எலமெண்ட்ஸ் செட்டை எடுத்து எழுதணும். செட் ஆர் எலமெண்ட்ஸ். சரியா? அதான் மீனிங். செக் பண்ணலாமா?
1,2 இங்கே இருக்கா? இல்லை. 1,3 இல்லை. 1,5 இல்லை. 2,2 இல்லை. 2,3 இல்லை. 2,5 இல்லை. 3,2 இல்லை. 3,3 3,3 இருக்குது. 3,5 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே கிடையாது. இது ஈக்குவேஷன் நம்பர். இதுக்கு என்ன கொடுத்தோம்? 1 2 3 கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 4, இது 5, இது 6. இல்லாட்டி இது எதுக்குமே ஈக்குவேஷன் கொடுக்காம இந்த LHS RHSக்கு மட்டும் 1 2ன்னு கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இதுக்கு 3, இதுக்கு 6ஆ? ஈக்குவேஷன் 3யும் 6 செக் பண்ணணும். ஏன்னா LHS RHS செக் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். 3,3 3,5 3,3 3,5. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? கரெக்டு. இந்த ஈக்குவேஷன் என்னது? இஸ் ட்ரூ. என்ன எழுதணும்? இங்கே ஹென்ஸ்ன்னு எழுதி A intersection of D is true.